ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுடிதாரோடைய நெக்லைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சாம்பிள் பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா துணியை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது சாம்பிளுக்காக தான். ஸோ இப்போது ஃபோல்டிங் சைட்லேருந்து நெக் வித் 2.5 இன்ச்சஸும் 6 இன்ச்சஸ் ஹைட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வி ஷேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸில் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இந்த 6 இன்ச்சஸ் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து அகலம் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு. இப்போ ட்ரா பண்ணியிருக்கிற இந்த லைனில் நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போது கட் பண்ணிட்டோம். சேம் நீங்கள் லைனிங் வச்சுனாலும் இதே மாதிரி நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது 3 இன்ச்சஸ் வித்தில் 35 இன்ச்சஸ் நீளத்தில் துணி நான் டபுள் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சைடுக்கு ஒரு பீஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சுட்டே இருக்கேன். நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக நீங்கள் வைக்கணும். அதாவது என்ன சைஸில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கிறீங்களோ அதே சைஸில் வச்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி இந்த 2 பீஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 பீஸஸும் நான் ப்ளீட்ஸ் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுடிதாருடைய நல்ல பக்கத்தில் பாருங்கள், இந்த நம்ம ஃப்ரில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ப்ளீட்ஸ் வச்சதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். திருப்பினதுக்கப்புறமா இந்த கீழே இந்த ரா எட்ஜஸ் இருக்கும், அதையும் லைட்டாக உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இந்த லேஸை நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, படிமான தையல் அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த லேஸை துணியை திருப்பி இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லேஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த லேஸ்னுடைய இன்னொரு பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் நம்ம ஹைட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ நெக்கினுடைய ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு பீஸ் 5 இன்ச்சஸ் வித்தும் ஹைட்லேயும் எடுத்துக்கோங்க. இதில் எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு நெக்கினுடைய ஹைட் தேவையோ அதுக்கு கீழே இந்த துணியை வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போது எனக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ இந்த 6 இன்ச்சஸில் நான் ஹைட் மார்க் பண்ணேன். ஓகே, அதுக்கு கீழே நான் இந்த மாதிரி இந்த துணியை வச்சுட்டு நம்ம இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே திரும்ப ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஃப்ரில் வச்சு ஒரு நெக்லைன் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்.
இங்கே சுடிதாரில் ப்ளவுஸில் கூட ரொம்ப அழகாக இருக்கும். பேக் சைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.